அதாவது 1000ல இருந்து 7000 வரைக்கும். ஏன் இவ்ளோ அதிகமா அது உங்களோட ஹைப் தான் காரணமா? இல்ல இப்போ குடுத்து வாங்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சார், இப்போ இது நீங்க ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. இத நாங்க ஏத்துக்கிறோம் சார். பட் ஆனா மன அ மனசுலேருந்து இதுக்கு பேசணும். மன ரீதியா அதுக்கு நாங்க பதில் சொல்லணும்னா, இப்போ வேற வழி இல்ல சார். எங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதுக்காக இப்போ நாங்க ஒரு வகையில இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டோம்னா, பல பேருக்கு பல விஷயங்கள் மேல ஈர்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் அவங்களுக்கு புடிச்ச ஹாபியோ, அவங்களுக்கு புடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக எவ்வளவோ பணங்கள் செலவழிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்ட், ஒரு பெயிண்டிங் 2டே 2 அங்கிட்டு இங்கிட்டு தெளிச்ச மாரி 4 பெயிண்ட் இருக்கும். அத ஒரு ரூ. 1,00,000 குடுத்து வாங்கி ம், வைப்பாங்க. ம், ம். ரூ. 10,00,000, ரூ. 50,00,000, ரூ. 1,00,00,000 எத்தனையோ கோடிகள்லாம் குடுத்து வாங்கி வைப்பாங்கன்ற மாரிலாம் அவங்களுக்கான பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ரூ. 1 காயினு, பங்களாதேஷ் காயினு ரூ. 1000 குடுத்து வாங்குவான். நீங்க பார்த்துருப்பீங்க. ஆ இதெல்லாம் ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் நர்வ் லெவல்ல, அதாவது அவங்களுடைய நர்வ் லெவல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சார். ரத்தத்துல இருக்கணும் சார். இந்த ரஜினி படம்ன்றது, ரஜினி படத்த பார்க்கணுன்றது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு ரத்தத்திலேயே ஊறிருச்சு. ம், ம். அது ஒரு என்ன சொல்றது? நாங்க டெய்லி இது நடக்கல. இன்னைக்கு நேத்து நடக்கல. இந்த வாரம் விட்டா அடுத்த வாரம் போய் பார்த்துக்கலான்றது கிடையாது. இது வருஷங்களுக்கு, அதாவது ஒரு டிகேடுக்கு ஒரு 4, 5 படம் வருது எங்க ஆளுக்கு. ம். மாசம் மாசம் வர்றதோ, 6 மாசத்துக்கு ஒரு படம் வர்றதோ அப்படி கிடையாது. இது எங்களுடைய எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட். இப்ப எப்படி பிரியாணி சாப்பிடுறதுக்கு கூட்டமா போய் நிக்கிறாங்கல்ல, அது ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அது 500, 1000 நாள் குடுத்து சாப்பிடுறதுக்கு இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கு என்ன வேணாலும் குடுக்க நாங்க தயாரா இருக்கோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷோ என்ன ஒரேடியா நாங்க என்ன 10, 20 ஷோவா அப்படி இல்லன்னா என்ன சொல்றது? 10 நாள், 20 நாளா பார்க்க போறோம். ஒரு 3 நாளு. அதுக்குன்னு உண்டான ஹைப்பு அது இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத ஹைப் இருக்கத்தான் போகுது. இப்ப ஜவானே ஓடுச்சுனாலும் அது ரூ. 500 வரைக்கும் தான் ஓடும். ஆனா இங்க ரஜினி படம் ஓடுச்சுன்னா 5000, 3000 சார், எனக்கே 3500 ரேட் சொல்றாங்க சார். வேற என்ன பண்றது? வேற வழி இல்ல சார். அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இல்ல ரூ. 7,000க்கு ஒர்த்தான்னு கேட்கிறேன் கூலி. சார் வேற வழி இல்லல்ல சார். இப்போ நான் பார்க்கறதுக்கு தயாரா நான் இருக்கேன். ரைட்டுங்களா? சார், இது இன்னைக்கு நீங்க ரூ. 7,000 பேசுறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய நெருக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கபாலிக்கு அப்பவே ரூ. 4,000க்கு டிக்கெட் வித்தாங்க. ம், ம், ம். சார் 2010ல வந்த எந்திரனுக்கு ரூ. 2,500 வித்தாங்க சார். 2010ங்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 2,500 வித்தாங்க. சார் 2007ல வந்த சிவாஜிக்கு 1300, 1400 டிக்கெட். சந்திரமுகிக்கு 1300, 1400 டிக்கெட் வித்தாங்க. அப்போ 35, 40 தான் 35, 40 தான் டிக்கெட். சார், இது ரஜினி படத்துக்கே உண்டான, அவருக்கே உரித்தான ஒரு சில விஷயங்கள். இத மாத்தவே முடியாது. ம்.